இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இன்னைக்கு ஈவினிங்கே கட்ட பிரிச்சிடலாம். ஓகே? காயெல்லாம் ஆயிடுச்சுல பாபு? வலி எப்படி இருக்கு? இந்த வலியெல்லாம் சரியாயிடுச்சு. ஆனா இதயத்துல இருக்கிற வலி இன்னும் சரியாவில்லையே. இன்னும் 2 நாள் அவனுக்கு கல்யாணம். ஆனா நான் நினைச்சது நடக்கலையே. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல. அவனை நான் சும்மா விட மாட்டேன். ரிலாக்ஸ். இங்கதான் நீ அவசரப்பட. அவனை குத்தி கொள்றதுனால மீராவுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க போதா? அவன் மீராவை ஏமாத்திட்டான்னு நீ ஆத்திரப்படுறதுலயும் ஆதங்கப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. அதுக்காக எடுக்கணும்னு நினைக்கிற பாரு ஒரு முடிவு. அதுல அர்த்தமே இல்ல. வஞ்சகமா நடந்து மீராவோட வாழ்க்கையை கொலைச்சு அவனுக்கு முன்னாடி மீரா வாழ்ந்து காட்டணும். இன்னும் சொல்ல போன அவன் மேல அக்கறை காட்டுற நாம எல்லாம் மீராவை வாழ வச்சே காட்டணும். நான் சொல்றத மீரா தப்பா நினைக்கலன்னா இன்னொன்னு கூட சொல்வேன். மீரா உயிருக்கு உயிரா நேசிச்சாவன் ஏமாத்திட்டு போயிட்டான். ஆனா உயிர் போனாலும் பரவாயில்ல, மீரா நல்லா இருக்கணும்னு அவளே நேசிக்கிற பாபுவை மீரா ஏத்துக்கிட்டா என்ன? இன்னும் ஒரு படி அதிகமா சொல்லணும். அவனுக்கு கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும். நடந்தா நல்லா இருக்கும். என்னடி மௌனமா இருக்க? என் வீட்டுக்காரர் உன்கிட்ட சொன்னதுல 1000 அர்த்தம் இருக்குடி. அவரை ஏத்துக்காமலே இருந்த என்ன ஏத்துக்க வச்சதே நீதானே. கல்லா இருந்த என் மனசை எப்படி எல்லாம் சொல்லி கரைய வச்சிருப்பேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. எத்தனை உதாரணம் சொல்லிருப்பேன். கணக்கு போட்டு பாரு. MBBS சீட்டு கிடைக்காதா? அதுக்காக மனசு உடைஞ்சு போய் படிப்பே விட்டுணுமா? BSc நான் படிக்கலையான்னு எப்படி எல்லாமோ பேசி எனக்குன்னு இருந்த வட்டத்தை விட்டு வெளியே வர வச்சதே நீதானடி. இன்னைக்கு நீ ஒரு வட்டத்துக்குள்ள நிக்கிறியே, அப்போ மத்தவங்களுக்கு ஒரு சட்டம், உனக்கு ஒரு சட்டமா? எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா இப்பவே சொல்லு. இடையில ஒரு நாள் தான் இருக்கு. ராதாகண்ணா, you look nice. டேய், இன்னைக்கு தான் கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கிறேன். மத்த நாள் மாதிரி இல்ல டாடி. இன்னைக்கு நாம கரெக்ட் டைம்க்கு போய் எம்எல்ஏ வந்த கார் வழியில ஆக்சிடென்ட் ஆகி எம்எல்ஏவும் அவர் பொண்ணு ராதாவும் ஸ்பாட்லயே செத்து போயிட்டாங்க சார். இப்பதான் சார் போன் வந்தது. ஒரு பொண்ணோட வயிற்றுச்சல் சும்மா விடாதுப்பா. மனசு முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம் நினைச்சு பெரிய இடத்துல சம்பந்தம் வைக்க ஆசைப்பட்ட என்ன? அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் தெய்வம் அன்னன்னைக்கே கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. உன்ன மாதிரி ஏமாற்றுறவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சுகுணா, மீரா இல்லையா? மீரா நான் கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அம்மா கல்யாணத்துக்கு புறப்பட்டுட்டு இருக்காங்க. கல்யாணமா? ஏன் கல்யாணம் தான் நின்னு போச்சு. அவங்க புறப்படுறது உங்க கல்யாணத்துக்கு இல்ல, அவங்களுக்கும் பாபுவுக்கும் நீ கல்யாணம். மீராக்கு இன்னைக்கு கல்யாணம் தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். மீராவை பார்த்து கடைசியா பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா அதுக்கான சூழ்நிலை இப்ப இங்க இல்ல. இந்த நல்ல நேரத்துல நான் இங்க வந்து போன விஷயத்த மீரா கிட்ட சொல்ல வேணாம். நான் வரேன்.
மீரா, உன் முகத்துல முழிக்கிறதுக்கான தைரியமும் பக்குவமும் எனக்கு இல்ல. நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு எல்லாம் சேர்த்து ஆண்டவன் எனக்கு தண்டனை கொடுத்துட்டான். நான் எந்த காசுக்கு ஆசைப்பட்டு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சனோ அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் சேர்த்து கடவுள் கார் ஆக்சிடென்ட் கதையை முடிச்சிட்டான். அந்த ஆசையிலையும் மண்ணாளி போட்டுட்டான். நான் எத்தனை முறை சொல்லி அழுதாலும் என் பாவத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு கல்யாணம் நடக்க போற இந்த நல்ல வேளையில உங்க நேரத்தை நான் வீணாக்க விரும்பல. என் கல்யாணத்துக்கு உனக்கு பத்திரிகை கூட கொடுக்காத பாவி நான் உங்க கல்யாணத்தை நின்னு பார்க்க கூட தகுதி இல்லாதவன். நான் வரேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.